மண்ணுலகில் பிறந்த ஒவ்வொரு மானுடரின் வாழ்வில் ஏற்படும் சுகம், துக்கம், செல்வம், புகழ், ஆயுள், ஆரோக்கியம் ஆகிய அனைத்தும் அவரவர் ஊழ்வினை அடிப்படையிலேயே அமைகிறது. கணவன் மனைவி அமைவது இறைவன் கொடுத்த வரம் ஆகும். அவரவருடைய கர்மா எனும் விதியை ஆய்வு செய்பவர்கள் தெய்வ யக்ஞர் எனப்படும் ஜோதிடர்கள் ஆவர். இன்னார்க்கு இன்னார் என்று திருமண பந்தத்தை ஏற்படுத்தி தரும் ஜோதிடர்கள் ஒன்றிணைந்த ஆலயம் மேட்ரிமோனி நிறுவனத்தின் மூலம் விடியல் வந்துவிட்டது. தாமத திருமணத்திற்கு தினமும் பிரார்த்தனை செய்யும் ஜோதிடர்களின் ஆசீர்வாதத்தினாலே அவர்களது கல்யாண கனவு உடனே பலித்திட ஆலயம் மேட்ரிமோனியில் பதிவு செய்து பலன் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆலயம் மேட்ரிமோனி.com நிறுவனம் வழங்கும் நலம் தரும் நவகிரகங்கள் நிகழ்ச்சியில் இந்த வாரம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ராசிக்கு உண்டான குணாதிசயங்களையும், அதுபோன்று உங்களுடைய ஜாதகப்படி தற்சமயம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எவ்வாறு சரி செய்வது என்பதை பற்றியும், அதே போன்று ஜோதிட ரீதியாக இந்த மானுடம் வெல்ல ஜோதிடம் கூறும் வழிமுறைகள் என்ன என்பதை எமது பட்டறிவில் பட்ட விஷய ஞானங்களை கொண்டு இன்று உலகெங்கிலும் பல லட்சக்கணக்கான நேயர்கள் எனது நிகழ்ச்சியை யூடியூப் மூலமாக பார்த்து கேட்டு அதே போன்ற நல்ல பயன்கள் அடைந்து வருவதை எண்ணி நாம் மிகவும் பெருமைப்படுகிறோம். அந்த வகையிலே குரு பெயர்ச்சி பலன்கள், சனி பெயர்ச்சி பலன்கள், இந்த இரண்டுக்கும் உண்டான எல்லா ராசிக்காரங்களுக்கும் உண்டான பலன்கள் எல்லாமே யூடியூப்பில் ஆலயம் சுவாமிநாதன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அதில் மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியை இன்று காண முடியாதவர்கள் நாளை முதல் ஆலயம் சுவாமிநாதன் என்று டைப் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வாரம் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய குணங்கள். இந்த ராசியின் குணங்கள் அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். அந்த பார்க்க மிஸ் பண்ணவங்க, இந்த மேச ராசி, ரிஷப ராசிலாம் மிஸ் பண்ணவங்க எல்லாருமே ஆலயம் சுவாமிநாதன் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் பார்க்கலாம். சரி, இந்த வாரம் மிதுன ராசியினுடைய பலன்கள். மிதுன ராசிக்கு உண்டான ஒரு பழமொழி என்னங்க அப்படின்னா, தண்டு கொண்டு புகையல். இது தூய தமிழ் வார்த்தை, நிறைய பேருக்கு புரியாது. என்ன அப்படின்னா, இவங்க தான் மிக மிக அற்புதமான, அறிவுபூர்வமான, அதே மாதிரி நிர்வாக திறமையுடைய, பிரஜையாருடைய வேலைகளை தலைமையில் தூக்கி போட்டு செயல்படக்கூடிய, அதே போன்று இந்த உலகத்தில் எல்லா இடங்களையும் சுற்றி வரக்கூடிய, எந்த ஒரு விஷயங்களையும் விரல் நுனியில் வைத்து செயல்படக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க தான். அவங்க என்ன லக்கணமாக இருக்கட்டும், என்ன நட்சத்திரமாக இருக்கட்டும், அது நம்ம நேரடி ஆய்வில் நம்ம மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை அப்படின்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவும் இல்லை. ஆனால் அது தனக்கு பயன்படுத்தி கொள்வதில்லை, அதை பிரத்தியாருக்கு தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதனால் இவங்களுக்கு நிறைய இழப்பீடுகள் வரும் இல்லையா. அதனால் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, தனக்கு மிஞ்சி தான் தான தர்மம். அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்க நல்ல அறிவு, புத்தி, ஞானம், கல்வி, ஒழுக்கம், அதே மாதிரி நல்ல பண்புகள், இவை பஞ்சுவாலிட்டி எல்லாமே நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு மேன்மைக்கு வரலாம் அப்படிங்கிறது உறுதி. என்ன நேயர்களே, இந்த மிதுன ராசிக்காரங்களை பற்றி நம்ம நிறைய பேசலேன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா ஆலயம் சுவாமிநாதன் டைப் பண்ணுங்கள். மிதுன ராசியினுடைய வீடியோஸ் 3 அல்லது 4 வீடியோஸ் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு முன்னாடி பலன்கள் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பொதுவான ஒரு விஷயத்துக்கு வருவோம். எதை சந்திக்கிறோம், அதாவது நம்ம எதை சந்திக்கிறோமோ அது விதி, எப்படி சந்திக்கிறோமோ அது மதி என்று ஒரு பெரியவர் எனக்கு சொல்லி கேட்டிருக்கேன். இது என்ன அப்படின்னா, இந்த ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது பல்வேறு விதமான நம்முடைய வாழ்வியலில் ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு காரணங்களை எல்லாம் நம்முடைய கிரக கட்டங்களிலிருந்து நாம் எடுத்து தெரிஞ்சுக்கலாம். இதில் விதி என்று ஒன்றை எதை சொல்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நியமிக்கப்பட்ட நியதி தான் விதி என்று பெயர். அந்த விதியை தன்னுடைய மதி கொண்டு வெல்ல முடியுமா என்பதை ஆய்வு செய்வதுதான் நம்மளுடைய ஜாதக கட்டம். அவ்வளோதான். இந்த ஒரு கிரகம் எப்படியெல்லாம் வேலை செய்யுதுங்கிறத நான் கடந்த நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில்
நான் எதை கொண்டு ஆய்வு செய்கிறேனோ, எப்படி நான் வாழ்க்கையில் மேன்மை அடைகிறேனோ, உங்களையும் மேன்மை அடைய வைக்கிறேனோ, அந்த அலைவரிசையில் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக நீங்கள் வாழலாம். நாம் உதாரணமாக பார்த்தீங்கன்னா, விவேகானந்தர் அழகாக சொல்லியிருக்கிறாரு. அவருடைய அந்த ஆன்மீகமான ஒரு நிலையில் நீங்கள் ஆன்மீகத்தை கையில் எடுத்துகிட்டு வாழ்க்கையில் நீங்கள் நல்ல முன்னேற்றம், மேன்மை எல்லாம் பெறலாம்ங்கிறது. அதே மாதிரி நம்மளுடைய அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறாரு, இளைஞர்களே நீங்களாம் வெடித்தெழுங்கள், நமது தேசத்திற்காக நீங்கள் மிக முக்கியமானவர்கள். அதே மாதிரி உங்களுக்குள்ளே நிறைய ஆற்றல்கள் இருக்கிறது, அதை உசிப்பி விடுங்கள். இந்த 2 விஷயங்களும் நான் எடுத்துக்கிட்டேன். இவங்க 2 பேர்கிட்ட கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஜாதக ரீதியாக நம்முடைய கிரக நிலைகள் எப்படியெல்லாம் இருக்கிறதோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி நாம் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அது மாதிரி நிறைய பேர் வர்றாங்க. ஐயா நாங்கள் நிறைய ஜாதகம் பார்த்தோம், 5000, 10,000, 25,000, 50,000, 1,00,000 என்றெல்லாம் பரிகாரங்கள் செய்து என்னுடைய வாழ்க்கையில் மேன்மை அடையவில்லையே, இது ஏன்? இதை தான் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நிறைய யூடியூப்பில் உங்களுக்கு விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்கேன். பரிகாரங்கள் என்பது உங்களுக்கு தான், கிரகங்களுக்கு எந்த ஒரு மனிதனாலும் பரிகாரம் செய்ய இயலாது. கிரகங்களை அதே மாதிரி மாற்ற இயலாது. உங்களை வேண்டுமானால் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசக்கூடிய நிகழ்ச்சி இல்லை இது. இந்த நிகழ்ச்சி பொழுதுபோக்கும் நிகழ்ச்சியும் அல்ல, உங்களை பழுது பார்க்கும் நிகழ்ச்சியாகும். உலகெங்கிலும் இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை வெகுவாக பாராட்டி அவங்க அதன்படி நடந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது உறுதி. ஒரு நேயர் வராரு, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ ஐயா வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து ரமேஷ்குமார் பேசுகிறேன். ரமேஷ்குமார், கோயம்புத்தூர். உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 3/3/1991. ரமேஷ்குமார், இந்த நிகழ்ச்சியில் வந்த ஃபர்ஸ்ட் நேர் நீங்கள் எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? சாயந்தரம் 8:04 PM. ஓகே, பிறந்த ஊர் கோயம்புத்தூர் இல்லையா? ஆமாம். நீங்கள் கன்னி லக்னம், கன்னி ராசி கரெக்டா? கரெக்டுங்க. அதாவது எப்பொழுதுமே நீங்கள் ரொம்ப யதார்த்தவாதியாக இருக்கிறீங்க, எல்லாராலையும் விரும்பப்படுறீங்க, நிறைய நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயங்கள்லையும் முடிவு எடுக்கிறதுக்கு, உங்களுக்காக முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் நிறைய குழப்பத்தில் இருக்கிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு யதார்த்த எண்ணங்கள் இருக்கிறதுனால நீங்கள் நிறைய ஏமாற்றப்படுவீங்க. ஒரு நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருந்தேன், கண்ணியான் ஏய்க்கப்படுவான் அப்படின்னு. நிறைய நேயர்கள் வந்து பார்த்துட்டு போனாங்க. அப்போது உங்களுடைய கேள்வி என்ன? நிறைய பேசலாம், இந்த லைவில் நம்ம நிறைய நேரம் பேச முடியாது இல்லையா? இப்போ என்ன புத்தி நடக்குது, என்ன திசை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வீடு கட்டலாண்டிக்கிற இப்போ கட்டலாமா? அதாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதக அடிப்படையில் தற்சமயம் குரு மகாதிசை ஆரம்பித்து கரெக்டாக 10 நாள் தான் ஆச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி ராகுனுடைய திசையில் இருந்தீங்க. சரிங்க சார். அந்த ராகுனுடைய திசை என்பது ஒரு மனிதனுடைய பூர்வ கர்ம வினை பயனை எடுத்து சொல்வது. ராகு என்ற திசையில் நீங்கள் மிகவும் நிறைய வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடுவீங்க. அது உங்களுடைய கர்ம வினைகளை அமல்படுத்தக்கூடிய திசையாகும். மிக அற்புதமான ஒரு நல்ல திசை என்பது உங்களுக்கு குரு மகாதிசை. கன்னியா லக்னத்திற்கு, கன்னி ராசிக்கு அது பாதகாதிபதி என்று சொன்னாலும், குரு என்பவர் இயற்கையில் சுபகிரகம். அவரால் உங்களுக்கு எந்த கெடுதலும் இல்லை. குரு அப்படிங்கிறது நல்ல உச்சம் பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தொழில், அதே மாதிரி உங்களுடைய இதுக்கப்புறம் உங்களுடைய கேரியர்ஸ் என்ன படிச்சிருக்கிறீங்க? ஐடிஐ முடிச்சிருக்கிறேன் சார். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கிறீங்க ஃபியூச்சரில்? இப்போ சொந்த தொழில்கிட்ட பார்த்துக்கிறேங்க சார். சொந்த தொழில். ஓகே, நீங்கள் இதுக்கப்புறம் நல்லா இருக்கு. ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, 5ஆம் பாவகத்தில் சனி ராகு. இந்த 5ஆம் பாவகத்தில் சனியும் ராகும் இருக்க பிறந்தவர்களுக்கு தான் பூர்வ புண்ணிய தோஷம்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இது பற்றியெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள். ஆலயம் சுவாமிநாதன் டைப் பண்ணுங்கள். அதில் நீங்கள் அந்த இதில் உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கேன். முடிந்தால் நம்ம நேரில் சந்திப்போம். சரியா? இப்போ வீடு கட்டலாங்க சார்? வீடு கட்டுவது என்பது தாராளமாக கட்டலாம் சாமி. வீட்டுனால உங்களுக்கு ஆதாயம் உண்டு. இடம், வீடு, வாகனம், கன்றுகாலிகள், தோப்பு துறவுகள், இது எல்லாமே இந்த திசையில் நீங்கள் அடைவீங்க. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக மேன்மை உண்டுங்கிறத மறந்துடாதீங்க. சரிங்க? இப்போ ராகுதிசை நடக்குதுன்னு சொன்னாங்க, இப்போ கோச்சாரப்படி அதனால கேட்டேன். சாமி, ராகுதிசை முடிந்து விட்டது. நல்ல நேரம் வந்தது பிறகு தானே என்ன மாதிரியான ஜோதிடர்களுடைய அலைவரிசைக்குள்ளார வந்திருக்கீங்க. அந்த குருவோட திசை வந்தாச்சு இல்லையா? இனி நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஓகே. அதாவது எனக்கும் இந்த சில நேயர்களுக்கும் உண்டான ஒரு மேட்சிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுது நல்ல நேரம் வருகிறதோ, எப்பொழுது நல்ல காலம் வருகிறதோ, எப்பொழுது நல்ல திசை வருகிறதோ அன்று என்னை சந்திப்பார்கள். அவ்வளோதான். ஏன்னா என்ன மாதிரியான ஒரு கிராஜுவேட் அஸ்ட்ராலஜர்ஸ் மேக்ஸிமம் டிவிலெலாம் பேசுகிறதில்ல. என்ன காரணம் அப்படின்னா, நாங்கள் விதியை நம்பக்கூடியவர்கள்.
அந்த விதிப்படி ஒரு மனிதனுக்கு நல்ல காலம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது என்னை வந்து சந்திப்பார்கள். நான் தான் சொல்கிறேன்ல, தினமும் நான் பார்க்குறது 10 அப்பாயின்மெண்ட்டு தான், அதுக்கு மேலே இல்லை. ஏன்னா இப்போ இந்த பையன் கேட்குற கேள்விகள் எல்லாமே பதில் சொல்லணும்னா டிவியில் பேச முடியாது. ஆனால் இவர்களுக்குள்ளார நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகள் எல்லாமே என்ன செய்யணும், ஒரு நல்ல ஜோதிடரை தேர்ந்தெடுங்கள். என்னை பொறுத்தவரை நான் ஜோதிடம் பயின்றது பார்வையாளர்கள் வரிசையில் அமர்ந்து. நீங்கள் என்ன மாதிரியான கேள்விகளை கேட்பீர்கள், உங்களுடைய மனம் எவ்வாறு இருக்கிறது, உங்களுடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்கிறது, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒரு ஜோதிடரிடம் எவ்வாறு இருக்கிறது, ஒரு ஜோதிடர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு ஜோதிடராகப்பட்டவர் உங்களை எவ்வாறெல்லாம் வழிநடத்த வேண்டும் என்பதெல்லாம் 19 வயதிலிருந்தே நான் வந்து சீர்தூக்கி பார்த்து ஆய்வு செய்து உங்களுக்கெல்லாம் நல்ல வழியை காட்டி கொண்டிருக்கிறேன். ஏன்னா இது வந்து பொழுதுபோக்கும் நிகழ்ச்சி இல்லை, உங்களை நீங்களே பழுது பார்க்கும் நிகழ்ச்சி என்று நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ என்னிடம் வாருங்கள் வாருங்கள் என்பது நான் அறைகூவல் விடுவதை விட, யாருக்கெல்லாம் என்னுடைய சேவை தேவைப்படுகிறதோ அவர்கள் வாருங்கள், அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை சொல்வது என்னுடைய கடமை. என்னை பொறுத்தவரை ஒரு சிறந்த ஜோதிடனுக்கு அழகு அவனுடைய வாக்கு பலிதம். வாக்கு பலிதம் என்பதே பிரம்மாஸ்திரம். அந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய துணை கொண்டு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு நல்ல வழியை சொல்லி, இதுதான் உங்களுடைய ரூட், உங்களுடைய வாழ்க்கைக்கு இதான். நீங்கள் எல்லா தொழிலும் செய்யலாம் அப்படின்னா என்ன செய்ய முடியும், வெறும் முதலாளிகள் தான் இருப்பாங்க, அப்புறம் தொழிலாளிகள் எங்கே? அதே மாதிரி தொழிலாளிகள் பூராவே நான் தொழிலாளியாக தான் இருப்பேன்னா முதலாளி எங்கேருந்து வர முடியும்? ஏதோ ஒரு சூழ்ச்சிமம் இருக்கிறது அல்லவா? அப்போ உங்களுடைய ஜாதகத்தை ஸ்புடம் போட்டு முறையாக கணித்து, இன்சான் உடலிற்கு சிரசே பிரதானம் என்பார்கள், அதுதான் நம்முடைய லக்னம். அதே மாதிரி நம்முடைய உடல் தான் நம்முடைய செயல். இந்த லக்னம் என்ற உயிரும் செயல் என்ற உடலும் இணைந்தது தான் நம்முடைய அன்றாட ஒரு செயல்பாடுகள். அந்த செயல்பாடுகளில் வரக்கூடிய தீர்மானிக்கிறது மற்ற நமக்கு நவகிரக கட்டமைப்புகள் 1ஆம் பாவகத்திலிருந்து 12ஆம் பாவகம் வரை. அதில் ராசி நவாம்சம் இல்லாமல் ஜோதிடம் சொல்வதை நாம் ஏற்கக்கூடாது. ராசி கட்டம் மட்டுமே வைத்து பார்த்தால் அது தவறு. நவாம்சம் என்பது கிரகத்தினுடைய தன்மைகளை எந்த சாரத்தில் இருக்கிறது, எந்த நட்சத்திரம் ஏறி அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி எவ்வாறு இருக்கிறது என்பதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஜோசியம் சொல்லணும். சரி, ஒரு சின்ன ஒரு கிளைண்ட் வராரு. இப்போது ஒரு நேயர், அவரை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சுவாரஸ்யமாக அடுத்த லைனுக்கு போகலாம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கள். ஹலோ வணக்கம் சார். உங்களுடைய பெயர்? சார் என் பேர் துரைசாமிங்க. நம்ம பையனுக்கு பார்க்கணுங்க. பையனுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கய்யா. சொல்ல முடியுங்க. 8/7/1988ங்க. 8/7/1988. ஆமாங்க. 7:20 வெள்ளிக்கிழமைக்கு பிறந்துங்க. எத்தனை மணிக்கு பிறந்தாருங்க? என்ன 7:20 வெள்ளிக்கிழமை இரவா? பகல்ல, காலையில 7:20 பிறந்த ஊர் எதுங்கய்யா? திருப்பூர். திருப்பூர். திருப்பூரில் என்னுடைய நிகழ்ச்சியில் அங்கே பார்த்துருப்பீங்களா? எங்க கரும்பாலத்தில் இருக்கிறீங்க நீங்கள்? கருவம்பாலத்தில். கரெக்டாக சொல்கிறீங்க. சரி, அதில் லைனில் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்கீங்களா ஐயா? என்ன பார்க்குறீங்க? சரி, தெரியாதுங்க. அதாவது பையன் கல்யாணம் முடிக்கலான்னு பார்த்துருக்குறேன். சரி. 8/7/1988 7:20 உங்களுடைய மகன் பிறந்திருக்கிறாரு. கடக லக்னம். அவருக்கு வந்துட்டு ராசி வந்து மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். பொதுவாக கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 7ஆம் பாவகத்திலே சனீஸ்வரன். நீங்கள் உங்களுடைய டிவி வேல்யூம் கம்மி பண்ணிடுங்கய்யா. ஹலோ, சொல்லுங்க சார். டிவி வேல்யூ கம்மி பண்ணிடுங்க, இல்லைன்னா நீங்கள் டிவியை பார்த்து பேசக்கூடாது. சரி, இப்பொழுதுக்கு இவருடைய ஜாதக அடிப்படையில் சந்திரனுடைய திசையில் செவ்வாயினுடைய புத்தி நடந்துகிட்டு இருக்குதுங்கய்யா. செவ்வாய் என்பது லக்னத்திற்கு யோகாதிபதி. லக்ன யோகாதிபதி 5ஆம் பாவாதிபதி 9ஆம் பாவகத்திலிருந்து திசை நடத்தும் பொழுது கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தினாலே இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக இன்னும் 8 மாதத்திற்குள் திருமணம் நடக்கும். கல்யாண பத்திரிகை கொண்டு கருவம்பாளையம் வாருங்கள். சரிங்களா? 8 மாதத்துல நடக்குங்களா? 8 மாதத்திற்கு. என்னங்கய்யா? திசை, நல்ல கேள்வி. திசை என்பது பூமி சுற்றி கொண்டிருக்கும் பொழுது திசையை கண்காணிக்க கூடாது ஐயா. அதெல்லாம் ஒரு காலத்தில் அந்த காலத்தில் சொல்லப்பட்ட ஜோதிடம். மாறுபட்ட வேறுபட்ட ஆராய்ச்சிக்கு பிறகு நன்கு கற்றறிந்த பட்டதாரி சோதரர்கள் திசையை சொல்ல மாட்டார்கள். என்ன காரணம் என்றால், திசை என்பது நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிறதில்ல. இப்போ ஊர் விட்டு ஊர் மாறும்போது, இடப்பெயர்ச்சிகள் ஆகும்பொழுது, புலம்பெயர்ந்து நிற்கும் பொழுது கண்டிப்பாக எந்த திசையை நாம் சொல்வது. அதனால் திசையை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதே மாதிரி 7ஆம் பாவகத்தில் வந்து உங்களுடைய அந்த ஜாதக அடிப்படையில் 7ஆம் பாவகம் வந்து சனியினுடைய வீடாக இருக்கிறதுனால லேட் மேரேஜ். அதே மாதிரி கடக லக்னத்திற்கு மன வாழ்க்கையை அமைக்கும் பொழுது மிகவும் நன்றாக பொருத்தம் பார்க்க வேண்டும். இந்த பூ கேட்டு செய்கிறது, 10 விதமான பொருத்தம் மட்டும் பார்க்குறது,
எங்கள் ஊரில் வந்து ஒரு பூசாரி அல்லது சாமி கோயில் பூசாரி சொன்னார் அதனால் செய்கிறோங்கன்னு சொல்கிறது, அருள்வாக்கு கேட்டு செய்கிறதெல்லாம் நீங்கள் வேண்டாம். சயின்டிஃபிக்காக ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக 10 விதமான பொருத்தங்கள் மட்டும் இல்லாமல் ஜாதக கட்ட பொருத்தங்களை பார்த்து திருமணம் செய்வது சிறப்பு. அப்போ இந்த பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுங்கிறது உறுதி. சரிங்களா? சரி. ஆல் த பெஸ்ட். நம்ம நேரில் சந்திப்போம் திருப்பூரில். நேர்ல வரேன். எனவே நேர்களே, இந்த சனி மகாதிசை என்று ஒன்று வரும். இந்த சனி திசையை இந்த மிருக சிறுட நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரத்திலலாம் பிறந்தாங்கன்னா 4ஆம் திசை சனி திசை, மாரக திசை என்பார்கள். அப்படி மாரக திசை என்றால் உயிருக்கு ஆபத்து வந்து விடுமா அல்லது இறந்து விடுவார்களா என்றால், நாங்கள்லாம் இதை கல்லூரியில் ஆராய்ச்சி பண்ணோம். ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது அந்த மாதிரி உள்ளவங்க நிறைய பேர் நன்றாக இருக்கிறாங்களே. இப்போது மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 75 கோடி பேர் இதில் வந்து பிறக்கிறாங்கன்னு வைங்க. அந்த 75 கோடி பேருமே 4ஆம் திசை வந்து சனி மகா திசையாக தான் வரும். இதில் நிறைய விளக்கங்கள் இருக்குது, அவங்களுடைய லக்னம் இருக்குது, கிரக பாதச்சாரங்கள் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் நூல்களில் பொதுவாக 4ஆம் திசை சனி திசையாக வந்தால் மாரகம்னு இருக்கும். அதை அப்படியே எடுத்து படிச்சுட்டு நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அதனால் அதெல்லாம் உண்மை இல்லை. எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை சொல்வதற்கு முன்பாக நன்கு தீர்மானித்து, ஆனால் அனுமானிப்பவன் ஜோதிடன், நடத்தி வைப்பவன் இறைவன். அதனால் அனுமானிக்கிறோம், அவ்வளோதான். அதையே தீர்மானிக்கக்கூடாது. ஒரு நேயர் வந்திருக்கிறாரு. ஹலோ, மகனுக்கு இருக்கிறேங்க. உங்கள் எந்த ஊர்லேருந்து கூப்பிட்றீங்கயா? உடுமலைப்பேட்டை. மகனுடைய பெயர்? பெயர் சிவானந்தனுங்க. டேட் ஆஃப் பர்த் 24/9/1985. ஓகே. எத்தனை மணிக்கு? டைம் வந்து 5:30ங்க, செவ்வாய்க்கிழமை காலையில். ஓகே ஓகே. தெளிவாக சொல்கிறீங்கய்யா, தப்பில்லை. ஒரே நிமிஷம். அவருடைய ராசி மகர ராசியா? ஆமாங்க, மகர ராசிங்க. சிம்ம லக்கணம். அவர் திருமணம் அப்படிங்கிறது காலதாமதமாகத்தான் அமையன்னு இருக்குதுங்கய்யா. கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லைங்க, அதை கல்யாணத்துக்கு தான் கேட்குறேனுங்க. அவருடைய ஜாதகம் வந்து திருமணம் தான் தாமதமாகுது. இவருடைய ஜாதக அடிப்படையில் தற்சமயம் நடக்கக்கூடிய திசை புத்திகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ராகுனுடைய திசையில் சுக்கிரனுடைய புத்தி. இந்த ராகுனுடைய திசை 9ஆம் பாவகம். 9ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய பாக்கியஸ்தானம். பொன், பொருள், ஆடை, ஆபரணம், மண், மனை, வாகனாதிபதி யோகங்களை தரக்கூடிய இந்த கோவில் புண்ணியாதிகாரியங்கள், தான தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய இடம் 9ஆம் பாவகம். அந்த இடத்தில் ஒரு ராகு இருந்து திசை நடக்கும்போது அது வந்து பித்ரு தோஷம் என்று சொல்வார்கள். அந்த பித்ரு தோஷம் எல்லாம் நான் விளக்கங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் சொல்லிட்டு வருவேன், பாருங்கள். பட் இதில் வந்து இவருடைய பாக்கியங்களை வந்து இந்த ராகுனுடைய திசையில் அடையிறதுக்கு தாமதமாகுது, அவ்வளோதான். அதே மாதிரி பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவுமே நீசமாகி இருக்கிறதுனால இந்த ஜாதகத்தில் 4ஆம் பாவகத்தில் சனீஸ்வரன். பொதுவாக 4ல் சனி யாருக்கு இருந்தாலும் எந்த விதமான ஒரு சந்தோஷங்களையும் அவங்க வந்து தாமதமாகத்தான் பெறுறாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு எந்த வயசுலையா கல்யாணம் ஆச்சு? எனக்கு 27 கல்யாணம் ஆச்சுங்க. உங்களுக்கு வந்து 27 மேரேஜ் ஆச்சு. இப்போ உங்கள் மகனுக்கு 30 வயசு 1 மாதம் 2 நாள் ஆச்சு இன்னையோட. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு व्यसனம் இருக்கும், மகனுக்கு சரியாக மேரேஜ் ஆகலையே, ஏன் என்ன அப்படின்னு. அதனால் அந்த கவலையை விட்டுருங்கய்யா. ஏன்னா இப்போது சின்ன வயசில் திருமணம் செஞ்சு அவங்க கண்ணை கசக்கிக்கிட்டு 2 பேரும் வந்து கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பிரிவதை விட காலதாமதமாக ஒரு நல்ல மருமகள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதே மாதிரி நல்ல பெண் வந்து அந்த பையனுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இதில் அதாங்க நான் சொல்கிறத கேட்டே வாங்கய்யா. அதே மாதிரி இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இன்னும் 8 மாதங்கள் கழித்து விவாகம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் வரும். அப்போ கண்டிப்பாக செய்து வைங்க. அதுக்கு முன்னாடிலாம் அவசரப்படாதீங்க. ரொம்ப ஏதாவது வரன்கள் வந்ததுன்னா நீங்கள் உடுமலைப்பேட்டிலேருந்து திருப்பூரில் தான் என்னுடைய ஆஃபீஸு, வாங்க, நேரில் வந்து நிறைய விளக்கங்கள் சொல்கிறேன். சரிங்களா? ஓகேங்க, ரொம்ப நன்றி. வணக்கங்க. வணக்கம். அதாவது நிறைய பேர்கள் வந்து சில அறியாமையான செயல்களை செய்கிறாங்க. இன்றைக்கி ஒரு பெண் ஜாதகம் வருது, 1999 வருடம், ஒரு 17 வயசு கூட ஆகலை. அந்த பெண்ணுக்கு வந்து கடக லக்கணம், 7ஆம் பாவாதிபதி சனி நீசம், அதே மாதிரி குடும்பாதிபதியும் கெட்டு லக்னாதிபதியும் கெட்டு போச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த பெண்ணுக்கு திருமணத்துக்கு முயற்சி செய்கிறாங்க. அந்த பொருத்தம் வரும்போது நான் வந்து இது பொருந்தாதுங்கன்னு சொல்லி நான் என்ன சொன்னேன்னா, அந்த பெண் வீட்டில் தயவுசெய்து சொல்லுங்கள், உங்கள் மகளுக்கு 21 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் செய்ய சொல்லி. அவங்க வந்து பார்த்துட்டு கொடுக்குறாங்கும்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்கிட்ட வரும்போது இன்றைக்கி காலைல வந்த ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டை தான் திருப்பி விட்டுவிட்டேன். என்ன காரணம்னா, ஏதோ ஒரு அறியாமை, ஏதோ ஒரு கெட்ட கிரகங்கள் நமக்கு திசையாக நடக்கும் பொழுதுங்க நம்மளுடைய மனமும் புத்தியும் சிந்தனையும் வந்து சரியாக செயல்படாதுங்க.
அப்போ நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர்களை நாடும் பொழுதுங்க நமக்கு நல்ல நேரம் இருந்ததுன்னா நல்ல சோதிடர்களை நல்ல வழிகாட்டியை நாடுவோம். கெட்ட கிரக திசை நடந்துச்சுன்னு வைங்களேன், அந்த ஜோதிடர் வந்து அந்த நேரத்தில் அவர் ஏதோ ஒரு சூழலில் ஏதோ ஒரு சிந்தனைகளில் இருந்து சரியான வழிகாட்ட முடியாமல் போயிடும். அதுதான் வந்து நமக்கு விதி வந்து நம்மளுடைய கண்ணை மறைக்கிறதுங்கிறாங்களே அந்த மாதிரி. அதனால் நீங்கள் அந்த பருவத்தையே பயிர் செய்யணும்னு சொல்கிறாங்கல்ல, தப்பில்லை. அந்த பருவமும் நல்ல விதமாக இருக்குமாங்கிறது நீங்கள் ஒரு இடத்துக்கு 3 இடத்துல போய் ஆராய்ச்சி பண்ணி 3 ஜோசியர்கிட்ட கேட்டு விளக்கங்களை கேட்டு வாங்குங்க. ஏன் திரும்ப நான் சொல்லி அனுப்பினேன், இது மாதிரி செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக அந்த பெண் வந்துட்டு தார தோஷம் 2 கல்யாணம் ஆகிடும், முதல் தாரம் நிலைக்காது, லக்னத்தில் ராகு, கடக லக்னம், 7இல் கேது, 7ஆம் பாவாதிபதி போய் நீசம். அப்போ கேது ஒரு பாவகத்தை டச் பண்ணி அந்த திசைகள் நடந்தது அப்படின்னா அந்த காலகட்டங்கள் அந்த அந்த வாழ்க்கையை ஃபுல்ஃபில் பண்ணாது. அப்போ கிளிப்பிள்ளைக்கு சொல்கிறது மாதிரி நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி யாருக்கிட்ட ஜாதகம் பொருத்தம் பார்க்க வந்தவங்கள்ட்ட சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த விளம்பரம், இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு அறிமுக நிகழ்ச்சியை ஒழிய விளம்பர நிகழ்ச்சி அல்ல. யார் யார் வந்து ஜாதகத்தை என்னிடம் பார்க்கணும் என்ற பிராப்தம் இருக்கிறதோ விதிப்படி அவர்கள் வருவார்கள், அவர்களுக்கு நான் வழிகாட்டுவேன். ஆனால் அவர்களை கடைசி வரை கைவிட மாட்டேன். எந்த காலகட்டத்திலும் எப்பொழுது வந்தாலும் அவர்களுக்கு நான் வந்து சரியான விதிக்கு உண்டான விளக்கங்களை சொல்ல தயார். ஏன்னா எதை சந்திக்கிறோமோ அது விதி, எப்படி சந்திக்கிறோமோ அது மதி. எனவே விதியை மதியால் வெல்லக்கூடிய சூழல் எது அப்படின்னா அந்த மதி தான் நம்மளுடைய ஜாதகம். அந்த ஜாதகப்படி நாம் இந்த வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருந்தால் அந்த விதியை வெற்றி பெறலாம். அதே விதியை வெற்றி பெற முடியாமல் வெல்ல முடியாமல் நாம் அந்த விதிப்படி வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா, இப்போ அழகான ஓஷோ ஒரு தத்துவத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஒரே நிமிஷம், ஒரு லைனில் ஒருத்தர் வராரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்கய்யா, உங்கள் பேர்? சேலம் மாவட்டம் எடப்பாடியில் மெய்வேல் பேசுகிறேன் சார். எடப்பாடி, ஓகே. ஆமாங்க சார். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் சார். 12/3/1987 சார். 12ஆ? ஆமாங்க சார். 12/3/1985. 87ங்க சார். 87. எத்தனை மணிக்கு பிறந்தீங்க சார்? காலைல 6:27. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? மெய்வேல். கடக ராசி கும்ப லக்கணம். நீங்கள்? ஆமாங்க சார். கடக ராசி கும்ப லக்கணம். ஆமாங்க. நீங்கள் உங்களுடைய டிவி சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க, இல்லை வெளியில் வந்துடுங்க. ஓகேங்க சார். சொல்லுங்கள் சார். இப்போ வந்து உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சுக்கிர திசையில் சந்திர புத்தி நடக்குது சாமி. சரிங்க சார். உங்களுடைய கேள்விகள் என்ன சார்? தொழில் சரியா அமைய மாட்டேங்குது. அதாவது உங்களுடைய ஜாதக அடிப்படையில் 10ஆம் பாவகத்தில் சனீஸ்வரன் இருக்கிறதுனால காரகோ பாவகநாஸ்தி என்பார்கள். 10ஆம் பாவகத்தில் சனி இருக்கிறதுனால யாருடைய சனி என்பது சூரியனுடைய ஒளியை கிரகித்து கொண்டு செயல்படக்கூடியது. அதுக்கு சுய ஒளி கிடையாது. சனி யாருக்கு 10ல் இருந்தாலும் சனி நீசம் பெற்றிருந்தாலும் அவர்கள் சுயமாக சொந்தமாக தனிப்பட்ட முறையில் பிஸ்னஸ் பண்ண முடியாது. சனி 6, 8, 12ஆம் பாவக தொடர்புலையோ 12ஆம் பாவத்தில் இருந்தாலும், சனி 10ல் இருந்தாலும், சனி நீசம் பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு ஆட்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய தொழில் செய்ய முடியாது. சிறுபிள்ளை வெல்லாமை வீடு வந்து சேராது என்பது போன்று உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பாட்டனார் சேர்த்து வைத்த சொத்துக்களை உங்களுடைய பேரில் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி இழந்துடாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள் ஜாதகப்படி பிஸ்னஸ் பண்ண முடியுமா முடியாதா? ஏன்னா அடுத்தது 10ஆம் பாவம் தான் நான் பேச போகிறேன். அந்த 10ஆம் பாவங்கிறது எல்லாருமே முதலாளி ஆகணுங்கிற எண்ணம்லாம் இருக்குதுங்க, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் அதை ப்ராப்பராக பண்ணுங்கள். ஜாதகப்படி தொழில் செய்ய முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுடைய பிரதர்ஸ் அல்லது தாயார், தகப்பனார் அல்லது மனைவி, இன்னும் மேரேஜ் ஆகலையா? மேரேஜ் ஆயிடுச்சுங்க சார். மனைவியினுடைய ஜாதகத்தை எடுத்து அந்த மனைவி ஜாதக அடிப்படையில் பார்த்துட்டு அதற்கப்புறமா நீங்கள் தொழில் ஆரம்பிங்க. முடிந்தால் திருப்பூரில் இருப்பேன் நான், நேரில் வாங்க, நிறைய விளக்கங்கள் சொல்கிறேன். சரிங்களா? சரி, ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம். அதே மாதிரி நாம் வந்து இந்த 10ஆம் பாவகம் தொழில் ஸ்தானத்தை நம்ம எடுத்து பேசினோம்னா, சனி என்ற ஒரு கிரகம் தான் நமக்கு வந்து தொழில் அமைப்பை நிர்ணயிக்கிறது. அந்த சனி தான் ஜீவனக்காரகன்னு சொல்லுவாங்க. தொழில்காரகனும் சனி தான். அந்த சனியினுடைய நிலைப்பாடுகளை ஆய்வு செய்து பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா, அடிமை வேலையா இல்லையா, நல்ல ஒரு மீனராசிக்காரர், நல்ல நிர்வாகத்திறமை உடையவர், சொந்தமாக தொழில் பண்ண முடியாது, ஒரு கம்பெனியில் பெரிய மேனேஜராக இருப்பார். நல்ல தனுசு ராசிக்காரர், எல்லாருக்கும் வந்து அட்வைஸ் பண்ணுவார், யாருடைய அறிவுரையும் ஏற்க மாட்டார். அதே மாதிரி அவர் அடுத்தவங்களை நம்பி ஏமாந்து போவதும் அவர் தான். அதே நேரத்தில் அவர்னால் வந்து வேலையாட்களை வச்சுட்டு உற்பத்தி தொழில் பண்ண முடியாது. ட்ரேடிங்கு, வியாபாரம், கமிஷன், கான்ட்ராக்ட் இதுதான் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு கன்னி ராசிக்காரர் இருக்கார் அப்படின்னா அவர் அடுத்தவங்களுக்காகவே உழைக்கக்கூடியவராக இருப்பார்.
அதே மாதிரி ஒரு மேச ராசிக்காரர் இருக்கிறாருன்னா செய் அல்லது செத்து முடிங்கிற மாதிரி டூ ஆர் டை. அவரெல்லாம் வந்து ஒரு செயலை எடுத்தாருன்னா முடிக்காமல் உறங்கவே மாட்டார். அதே ஒரு ரிஷப ராசிக்காரர் எடுத்தாருன்னா தனக்குள்ளார ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு ஒரு சுயநலமாக செயல்பட்டு தான், தனது மனைவி, தனது குழந்தைகள், தனது தாயார், தனது தகப்பன், தனது சகோதரன், தனது சகோதரி என்ற ஒரு வட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு அதற்காக உழைத்து திறம்பட செயல்படக்கூடியவர்கள். அதே ஒரு மிதுன ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா திறமையான செயல்பட்டு அடுத்தவங்களுடைய நலனுக்கு தான் அவங்க செயல்படுவாங்க. தன்னலம் வந்து பேண மாட்டார்கள். இன்னும் திருவாதிரை நட்சத்திரம்லாம் கையில் வாட்ச் கூட கட்ட மாட்டாங்க. திருவாதிரை நட்சத்திரம்லாம் ஒரு சுகங்களை தனக்காக அனுபவிக்கவே மாட்டாங்க. இதே கடகராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா மின்னல் வேக கணித இயல்பு உடையவர்கள். ஒரே நேரத்தில் 3 தொழில் செய்யணும், 4 தொழில் செய்யணும்னு நினைப்பாங்க. அதே சிம்ம ராசிக்காரர்கள் எதற்கும் அஞ்சாதவர்கள், எதற்கும் சளைக்காதவர்கள், எந்த ஒரு காலகட்டத்திலும் எப்பொழுதுமே நின்று ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள். எதுலேயுமே தான் ஃபஸ்ட்டாக இருக்கும்னு நினைப்பாங்க. கடன் வாங்கினாலும் அதிகமாக வாங்குவாங்க, வண்டி வாங்கினாலும் பெரிய வண்டியாக வாங்குவாங்க, கார் வாங்கினாலும் அதிக விலை கொடுத்து வாங்குவாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணாலும் அதுலேயும் மோனோபாலியாக இருக்கும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி துலாம் ராசிக்காரங்களை எடுத்துட்டிங்கன்னா துலாம் ராசி எங்கே போனாலும் பிழைச்சிக்கும். துலாத்தானே எங்கும் உண்டு. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர்கள். அவங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வெற்றி பெற வரைக்கும் எந்த விதமான சுக துக்க உணர்வுகள் எதையுமே அவங்க உணர மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஆராய்ச்சிபூர்வமாக வெற்றி பெறுவாங்க. அதே மாதிரி மகர ராசிக்காரங்க கிங் மேக்கராக இருப்பாங்க. எல்லாருக்கும் வழிகாட்டுவாங்க. எல்லா விதமான இதுலேயும் அவங்க நம்பர் 1 எல்லாருக்கும் பண்ணி விடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு விரக்தி மனப்பான்மையிலே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு போராட்டம் தான். கும்பத்தான் மீளான் என்று சொல்லக்கூடிய கும்ப ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே நிறைகுடம் தழும்பாதவர்கள். அவங்க தன்னுடைய மிகப்பெரிய ஒரு அளப்பரிய ஒரு ஆற்றல்களை உள்ளடக்கி வச்சுட்டு வெளிப்படுத்த தெரியாமலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மீன ராசிக்காரங்க எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா உண்மை, உழைப்பு, அதே மாதிரி யதார்த்தம், பரோபகாரம் இப்படியே இருந்து அடுத்தவங்கள்ட்ட ஏமாந்து போகிறாங்க. இதெல்லாம் எப்படி இன்னும் நிறைய இருக்கிறது நேர்களே. இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், பார்க்காதவர்கள் நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் வந்து யூடியூப்பில் ஆலயம் சுவாமிநாதன் டைப் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். எத்தனையோ லட்சம் பேர் பார்த்துருக்காங்க, பலனடைஞ்சிருக்காங்க. அதில் நீங்களும் நாளைக்கு இந்த லைனுக்கு வாங்க. எனவே நேர்களே, இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வதெல்லாம் ஒன்று தான். ஒரு நல்ல ஜோதிடரை தேர்ந்தெடுத்து உங்களுடைய கல்வி எந்த மாதிரி கல்வி, அதே மாதிரி என்ன மாதிரி வேலைவாய்ப்பு, அயல்நாட்டு வேலையா அல்லது உள்நாட்டு வேலையா, அப்பாவுடைய தொழில் செய்யலாமா அல்லது தானே சுய தொழில் செய்யலாமா, நண்பர்களுடன் சேர்ந்து தொழில் செய்யலாமா, தொழில் கூட்டு ஒர்க் அவுட் ஆகுமா, அதில் லாபம் கிடைக்குமா, அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திருமணம் எந்த மாதிரியான திருமணம் அமையும், எப்படிப்பட்ட மனைவி அமைவாங்க. ஒருத்தர் நினச்சிட்டே இருப்பார், நல்ல நிறமாக வேணும், நல்ல கலராக வேணும், நல்லா படிச்சிருக்கணும், அவர் கடக லக்கணம் சிம்ம லக்கணமாக இருந்ததுன்னா அந்த மாதிரியான பெண்கள் அமையாது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். டேக் டைவர்ஷன். சாலை ஓரங்களில் பார்த்துருக்கலாம். உங்களுக்கு பரிகாரம் எல்லாம் நான் எப்படி சொல்கிறேன்னா தனித்தனி மனிதர்களுக்கு தனித்தனி பரிகாரங்கள் உண்டு, வாங்க. ஆனால் பொதுவான பரிகாரங்கள் நான் டிவியில் சொல்லவே மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னா 670 கோடி பேரும் 670 கோடி விதமான முக அமைப்போடு பிறந்திருக்காங்க, மன அமைப்புகளோடு பிறந்திருக்கிறாங்க. மனபேதம், குணபேதம், நிறபேதம் எல்லாமே இருக்குது இல்லையா அவங்களுக்கு. அது மாதிரி எல்லாருக்குமே தனித்தனியான பரிகாரங்கள் இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அப்போ தான் வாழ்க்கையில் நீங்கள் சரியான ஒரு விகிதாச்சாரத்தில் வெற்றியை நீங்கள் பெற முடியும். எனவே நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. இனி ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை இந்த நிகழ்ச்சி லோட்டஸ் தொலைக்காட்சியில் தொடர்ந்து இரவு 7:30 மணிக்கு ஒளிபரப்பாகும். பாருங்கள். எனது பட்டறிவில் பட்ட விஷய ஞானங்களை கொண்டு என்னை நோக்கி வரக்கூடிய எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு சயின்டிஃபிக்கான விஞ்ஞானபூர்வமான மூட நம்பிக்கைகளை அறுத்து பரிகாரம் என்ற போர்வை இல்லாமல் நேர்மறையான நிதர்சனமான உண்மைகளை உங்கள் ஜாதகப்படி எடுத்து உரைப்பேன் என்று கூறி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நலம் தரும் நவகிரகங்கள் வழங்கியவர் மனப்பகுப்பாய்வாளர், காலக்கணித ஆராய்ச்சியாளர், ஆலயம் ஜி சுவாமிநாதன். DA, BA Astrology, MA Philosophy, MSc Aplastro. முன்பதிவு பெற தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9869399996 மற்றும் 9865914446. மாதம் ஒரு முறை சென்னையிலும் சந்திக்கலாம். அலுவலக முகவரி 32A RR காம்ப்ளெக்ஸ், மங்கலம் ரோடு, சங்கரப்ப கவுண்டர் மளிகை அருகில், கருவம்பாளையம், திருப்பூர் 641604. வெப்சைட் முகவரி www.astroalayam.com. இமெயில் முகவரி alayamswaminathan@gmail.com.